10th Social Studies, lesson number 8, Indian National Movement. ஸோ இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரெவால்ட்டெல்லாம் நடந்துச்சு அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெவால்ட்டெல்லாம் நடந்து முடிஞ்சவாட்டி இந்தியாவில் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். In the last few lessons, you have been reading about history of civilization, starting the prehistoric age till the modern period. You have traveled down to this lesson on India's freedom movement. Don't you think it was a very interesting journey? You read how people lived in jungles, used crude stones to protect themselves, and got food by killing animals. You also read the Bronze Age and the metals were discovered and were used for cutting down small forests and how it use made life more comfortable. This led to the Iron Age and beginning of industrialization. You read how the society grew, some people became more powerful than others. You also read how money and land became the source of greed of powerful nations. This led to protest the resistance against the states and nations who tried to control the others by exploiting the natural and human resources, and by ruling over them ruthlessly. One of these states happened to be our country, India. You shall read about India's longest struggle for freedom in this lesson. ஸோ நம்ம மனிதர்கள் இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து அவங்க அந்த ஏன்ஷியன்ட் ஏஜ்லேருந்து ப்ரௌன்ஸ் ஏஜ்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து எப்படி ட்ரேடு வந்துச்சு, எப்படி மக்களை டாமினேட் பண்ணாங்க, எப்படி ஒரு சில நாடு நிறைய நிலத்தை ஆக்கிரமிச்சு பவர்ஃபுல்லானாங்க, அது மூலமாக எப்படி எதிர்ப்பு கிளம்பிச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த லெசனில் இந்தியாவோட லாங்கஸ்ட் ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம்காக போராடின ஸ்ட்ரகிள் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். 8.1 Origin of Nationalism. The rise of nationalism is reflected in the spirit of Renaissance in Europe, when freedom from religious restrictions led to enhancement of national identity. This expression of nationalism was furthered by the French Revolution. The political change resulted in passing of sovereignty from the hands of an absolute monarch in the French citizen, who had the power of constitutions and the nation and shape its destiny. The watchwords of French Revolution, liberty, equality, and fraternity, inspired the whole world. Many other revolutions like American revolutions, the Russian revolutions, etc., about which you have already read in lesson 3, also strengthened the idea of nationalism. In this lesson, you will read about the rise of nationalism in India, which emerged in 19th century after the revolt 1857. ஸோ இந்த ஒரிஜின் ஆஃப் நேஷனலிசம், இந்த நேஷ்னலிசமோட ஒரிஜின்னாக்கா ஆரம்ப இடம் எங்கேருந்து அப்படின்னாக்கா ஃப்ரெஞ்சிலேருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறாங்க. அதாவது ரினைசன்ஸ் ஆஃப் யூரோப்லேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு அங்கே ஆரம்பத்தில். அது பார்த்திங்கனாக்கா போக போக வேர்ல்டு வைடாக அவங்களோட எதிர்ப்பு பரவிச்சு இந்த நியூஸு. அதில் அவங்க மெயினாக சொன்னது விஷயம் உலக லெவலில், இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க மெயினாக சொன்ன உலக லெவலில் என்ன எல்லாமே இன்ஸ்பயர் ஆச்சுனாக்கா அவங்களோட ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட வேர்ட்ஸு, அதாவது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி, அதாவது எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கணும், அப்புறமா பார்த்திங்கனாக்கா ஈக்குவாலிட்டி, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அப்புறம் ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அந்த நாடு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் உலக லெவலில் எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்ட ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க நாட்டில் இருந்த இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்காக போராட ஆரம்பித்தாங்க. அது பார்த்திங்கனாக்கா அமெரிக்கன் ரெவல்யூஷனும் வந்துச்சு, அப்புறம் ரஷ்யன் ரெவல்யூஷனும் வந்துச்சு. நாம் இப்போ இங்கே நம்ம நாட்டோட ரெவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது 19th சென்ச்சுரி ஆரம்பத்துலேருந்து நம்மளை பிரிட்டிஷ் ரொம்ப அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க, துன்புறுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்த்து
நம்ம வந்து ஃப்ரீடம்காக போராட ஆரம்பித்தோம். அப்படி பார்க்கும்போது இது இந்த 1857 ரெவால்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். 8.1.1 ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த நேஷனலிசம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஃபார் இந்தியா த மேக்கிங் ஆஃப் national identity was a long process whose roots can be drawn from the ancient era. India as a whole had been ruled by emperors like Ashoka and Samudragupta in ancient times and Akbar and Aurangzeb in medieval times, but it was only in 19th century that a concept of national identity and national consciousness emerged. This growth was intimately connected with the multi-colonial movement about which you have already read in lesson 4. The social, economic and political factors has inspired the people to define and achieve the national identity. People began to discovering their unity in process of the struggle against colonialism. ஸோ இந்தியா பார்த்திங்கனாக்கா அசோகா காலத்துலேருந்து ஏன்ஷியன்ட் டைமில் பார்த்திங்கனாக்கா அசோகாங்கிற எம்பரர் ரூல் பண்ணிட்டுருந்தார், சமுத்திரகுப்தா ரூல் பண்ணிட்டுருந்தாங்க, அப்புறம் அக்பர் வந்தாங்க, அவுரங்கசீப் வந்தாங்க மெடிவல் டைம்ஸில். ஆனால் அப்போல்லாம் இந்த அளவுக்கு போராட்டம் இல்லாதது 19th சென்ச்சுரிலாம் பெரிய லெவலில் போராட்டம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க பார்த்திங்கன்னா காலனிசம் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதாவது எல்லாத்தையும் ரொம்ப அடிமைப்படுத்தினாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃப்ரீடமே போயிடுச்சு, மக்களோட ஃப்ரீடமே போயிடுச்சு, தனிப்பட்ட முறையிலையும் சரி பொலிட்டிக்கல் விஷயத்துலையும் சரி. இது வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே லெசன் 4ல் பார்த்துருக்கோம். இந்த ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்து சொசைட்டிக்கும் சரி, எக்கனாமிக்கும் சரி, பாலிட்டிக்ஸும் சரி, இப்போ மக்களுக்கு ரொம்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலமாக எல்லாமே ஒன்று சேர்ந்து நேஷனல் ஐடென்டிட்டி, அதாவது நாட்டுக்காக வந்து ஃப்ரீடமுக்காக போராட ஆரம்பித்தாங்க. இது 19th சென்ச்சுரியில் தான் ஆரம்பிச்சது. The sense of beginning, oppressed under colonial rule, provided a shared bond that tied different groups together. Each class of groups felt the effect of colonialism differently. Their experiences were varied and their notions of freedom were not always the same. Several other causes also contributed towards the rise and growth of nationalism. One set of laws of British government across several regions led the political and administrative unity. This strengthened the concept of citizenship and one nation among Indians. Do you remember reading the lesson Popular Resistance Movement? Do you remember the way the peasants and tribals rebelled with their lands and their right to livelihood was taken away? Similarly, this economic exploitation by the British agitated other people to unite and react against British government, control over their lives and resources. The social and religious reforms movements of 19th century also contributed to the feeling of nationalism. Do you remember reading about Swami Vivekananda, Annie Besant, Henry Derosio and many others? They revived the glory of ancient India, created faith among people, and the religion and the culture of thus gave the message of love and their motherland. The intellectual and spiritual side of nationalism was voiced by persons like Bankim Chandra Chatterjee, Swami Dayananda Saraswati, Aurobindo Ghosh. Bankim Chandra hymned to the motherland. Vande Mataram became the rallying cry of patriotic nationalism. It inspired generations to supreme self-sacrifice. Simultaneously, it created a fear in the mind of the British. The impact was so strong that the British had to ban the song. Similarly, Swami Vivekananda's message to the people, arise, awake and stop not till the goal is reached, appealed to the Indians. It acted as a potent force in the course of Indian nationalism. ஸோ இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய
எதிர்ப்புகள், அதாவது கொடுமைகள் எல்லாமே நம்ம இந்தியன்ஸு அனுபவிச்சாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க கொலனியல் ரூல்னால. இதனால் எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா ஃப்ரீடம் வேணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு, அந்த யோசனை வந்துச்சு எல்லா மக்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த அளவுக்கு யோசிக்கல. ஆனால் அவங்களோட தேவை வேறு இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் ஆகிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான், நம்ம இந்த பிரிட்டிஷ்காரங்களை துரத்தி விடணும், இவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நேஷ்னலிசம் க்ரோத் ஆகிறதுக்கும் ரைஸ் ஆகிறதுக்கும் இது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு இந்த எண்ணம். இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தோன்னாக்கா நிறைய ரீஜியன்ஸையும் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவும் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் ஒன் நேஷன் அமாங் இந்தியன்ஸு, இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிட்டிசன்ஸும் பார்த்தோன்னா நம்மளாம் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வோடு அவங்க போராட ஆரம்பித்தாங்க. இந்த பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே இந்த பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைபல்ஸ்கிட்டேருந்து எப்படி நிலத்தை வாங்கினானுங்க, எப்படி அவங்கள ஏழையாக்குனாங்க, அடிமையாக்குனாங்க, இந்த விஷயம் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க எப்படி பண்ணாங்க 19th century ஆரம்பிக்கும் போதுங்கிறது நம்ம இப்போ தான் படித்தோம் போன லெசனில். இப்போ இந்த நேஷனலிசம் பரவுறதுக்கு, அதாவது நமக்கு சுதந்திரம் வேணுங்கிற விஷயத்தை பரவுறதுக்கு காரணமே ஒரு சில பேர். அதை பார்த்திங்கனாக்கா நாம் ஒரு சில ரீஃபார்மர்ஸை பார்க்கலாம். அதாவது சுவாமி விவேகானந்தா, ஆனி பெசன்ட்டு, ஹென்ரி டெரோசியோ, இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்தியாவோட க்ளோரி, அதாவது அருமை பெருமைகளை மக்களிடையே போய் சேர்த்துனாங்க. நம்ம நாடு, இந்திய நாடு ஒரு சுதந்திர நாடுங்கிற ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஸ்பிரிச்சுவல் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, சொன்னாங்க. யார்? இந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, சுவாமி தயானந்த சரஸ்வதி, அரவிந்த கோஷ், இவங்க எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவங்க வந்தே மாத்திரம், இன்றைக்கி நம்ம பாடுற வந்தே மாத்திரம் பார்த்திங்கனாக்கா அவரால் உருவாக்கப்பட்டது. இது பெரிய லெவலில் இந்தியன் மக்கள் மத்தியில் ஒரு மந்திரமாகவே மாறி போச்சு. இது மூலமாக பார்த்திங்கனாக்கா பிரிட்டிஷ்காரங்க பயந்துட்டாங்க. இந்தியன்ஸோட ஒற்றுமையை பார்த்து அவங்க அந்த சாங்கை பேன் பண்ணுற அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க, அது பாடவே கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தாவோட பேச்சு பார்த்திங்கனாக்கா எப்பயுமே முழிச்சிருங்க, நிற்காதீங்க, உங்கள் கோல் ரீச் பண்ணுற வரைக்கும். கோல்னாக்கா பிரிட்டிஷ் இந்த ஒரு நாட்டை விட்டு துரத்துற வரைக்கும் ஓயாதீங்கிற ஒரு மெசேஜ் பார்த்திங்கனாக்கா அதுவும் ஒரு ஃபோர்ஸாக இருந்துச்சு நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு, மக்களுக்கு நம்ம போராடுறதுக்காக. Do you also remember reading about the establishment of printing press and how it helped in the wide circulation of ideas by liberty, equality and fraternity? All these factors serves in spread of nationalism among the people in India. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியாவும் பெரிய லெவலில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நோட்டீஸு துண்டு சீட்டாக எல்லா இடத்துலையும் இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரயில்வேஸ் போட்டாங்க. யார்? நம்ம பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டிலேருந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்துகிட்டு இங்கிலாண்டுக்கு போய் கொடுக்கறதுக்காக, இந்த போர்ட்லலாம் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக, ஹார்பரில் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக இந்த ரயில்வேஸ் ட்ராக்கெல்லாம் போட்டாங்க. ஸோ இந்த பிரிண்ட் மீடியாவினால பார்த்திங்கனாக்கா அவங்க அந்த நோட்டீஸு நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் மக்களுக்கு ஈஸியாக ரீஜனல் லாங்குவேஜை புரிகிற மாதிரி இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே போய் கேம்பெயினிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு சேஞ்சும் வந்துச்சு நேஷனலிசம் அப்படின்ட்டு. Around this time, many organizations were being formed which raised their voices against British rule. Most of these organizations were regional in nature. Some of these organizations were very active, such as Bengal Indian Association, Bengal Presidency Association, Pune Public Meeting. However, it was felt that if these regional organizations could work jointly, it would help the Indian masses to raise their voices against the British rule. This led to the formation of Indian National Congress in the year 1885. We will discuss about this in next section of this lesson. Right. இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது மூலமாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அங்கங்கே பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிர்ப்பில் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்தியாவில். அதில் மெயினான ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் எதுனா ஆக்டிவாக இருந்தாங்கன்னா யாருன்னா பெங்கால் இந்தியன் அசோசியேஷன், அப்புறம் பெங்கால் பிரசிடென்சி அசோசியேஷன், அப்புறம் பூனே பப்ளிக் மீட்டிங், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுத்துச்சு மக்கள் மத்தியில். ஸோ அங்கங்கே இருக்கிற ரீஜனல் ஆளுங்கனாக்கா அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பில் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
இது பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 அந்த ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 8.2 எமர்ஜென்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. ஸோ இன்றைக்கி இருக்க காங்கிரஸ் கட்சி அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது வந்து 1885 எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் பை Alan Octavian Hume in 1885. Hume was the retired civil service officer. He saw a growing political conscience among the Indians and wanted to give it a safe constitutional outlet so that their resentment would not develop into popular agitation against the British rule in India. He was supported in the scheme of viceroys, Lord Dufferin, and by a group of eminent Indians. Umesh Chandra Banerjee of Calcutta was elected as the first president. The Indian National Congress represented an urge of political conscious Indian to set up the national organization to work for the betterment. The leader had complete faith of the British government and in its sense of justice. They believed that if they would place their grievance before the government reasonably, the British would certainly try to rectify them. Among the liberal leaders, the most prominent were Firoz Shah Mehta, Gopal Krishna Gokhale, Dada Bhai Naoroji, Ras Bahari Bose, Badruddin Tayabji, etc. From 1885 to 1905, the Indian National Congress had a very narrow social base. Its influence was confined to the urban educated India. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 ஆரம்பிக்கப்பட்டது. யாராலனாக்கா ஆலன் ஆக்டாவியன் ஹியூம்ங்கிறவரனால. இவர் வந்து ஒரு ரிட்டையர்டான சிவில் சர்வீஸ் ஆஃபீஸரு. இவர் பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் ஏதோ ஒரு அரசியல் சேஞ்சஸ் வரப்போகுது, அதனால் எல்லோரும் போராடிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு சேஃபாக ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி கொண்டு வரணும், இந்தியன் மக்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் ஈஸியாக ரூல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க ஆரம்பித்தது தான் இது. இவரை யார் யார் சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா வைஸ்ராய்ஸ், அப்போ இருந்த வைஸ்ராய்ஸு, லார்ட் டர்ஃபின்னு, அப்புறம் ஒரு சில இந்தியன் லீடர்ஸ்னால இவரை சப்போர்ட் பண்ணாங்க. இதில் உமென்ஸ் சந்திரா பானர்ஜி கல்கட்டாவில் இருக்கவர், அவர் பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக செலக்ட் பண்ணப்பட்டார். ஸோ இவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணாங்கனாக்கா இந்தியன்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது விஷயத்தில் ரூல்ஸு சிக்கலாக இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்கனால இவங்க வந்து மெதுவாக எடுத்து சொன்னாக்கா பிரிட்டிஷ்காரங்க ஒரு நியாயமான விஷயத்தை டீல் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை ஆரம்பித்து இதை டீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆச்சுனாக்கா இந்த ஷா மேத்தா, அதாவது ஃபைரோஸ் ஷா மேத்தா, அப்புறம் கோபால் கிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவரோஜி, ராஸ்பைரா போஸ், அப்புறம் பருதீன் தயாபாஜி எக்ஸெட்ரா, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் லீடர்ஸாக இருந்தாங்க, இந்த லிபரல் லீடர்ஸாக இருந்தாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்தாங்க. 1885 1905 இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான அளவில் தான் இதோட சோஷியல் பேஸ் இருந்துச்சு. அதாவது நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியல, ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கனாக்கா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மெயினாக அர்பன் ஏரியாவில் இருக்க இந்தியன்ஸை எஜுகேட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. கீழே இருக்க ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட 1885 எடுத்த செஷனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. The early aims of the organization were limited only to communicate with British government on behalf of the Indian people and voice their grievance. It was rightly called the era of moderate. You will soon find it out. ஸோ இந்த டைம் பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்கனைசேஷன் எய்மே என்னவாக இருந்ததுன்னா, இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கனாக்கா இந்தியன் பீப்புளுக்கு பதிலாக ஒரு இன்டர்மீடியட் வாய்ஸாக இருக்கும். இந்தியன் மக்களுக்கு ஏதாவது சிரமங்கள் அப்படின்னா அது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொண்டு போய் சொல்லி அது கரெக்டான முறையில் டீல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இந்தியன் காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் என்ன சொன்னாங்கன்னாக்கா எரா ஆஃப் மாடரேட் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். 8.2.1
initial stages of Indian Congress. So ஆரம்ப காலத்துல இந்த இந்தியன் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, the Indian Congress placed its demand before the government always in the form of petition and worked within the framework of law. It was for this reason that early Congress leaders were referred as the moderates. During the first 20 years of the Congress made moderate demands. The members placed their demands before the government always in form of petition and worked within the framework of law. It was for the reason of the early Congress leaders were referred as the moderates. They asked for representative legislation, Indianization of service, reduction of military expenditure, education, employment and holding of ICS, that is Indian Civil Service Examination in India, decrease in the burden of cultivators, defense in civil rights, separation of judiciary from executive, change in the tenancy law, reduction in land law and salt duty, policies to help in growth of industry in Indian industry and handicraft, introduction of welfare programs for the people. Right. ஃபஸ்ட்டு 20 வருஷம் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, எந்த ஒரு தேவை இருந்துச்சுனாக்கா, மக்களுக்கு இந்தியன் மக்களுக்கு எந்த ஒரு தேவை, எந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அவங்க பெட்டிஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி போட்டு இல்லை ஆஸ் பர் லாக்குள்ளே தான் அவங்க வந்து லாக்கு அந்த மாதிரி அவங்க டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க தேவையை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு 20 வருஷத்துக்கு இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. லீடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதை பற்றி அதிகமாக அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட கேட்டாங்கனாக்கா, இந்த லெஜிஸ்லேச்சர் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்பாயின்ட் பண்ணணும், அப்புறம் இந்தியனைஸ்டு, அதாவது இந்தியன் சிவில் ஐசிஎஸ், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸுங்கிற எக்ஸாமினேஷன் இந்தியாவில் வைக்கணும், அப்புறம் கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து இந்த பேர்டன்ஸ் எல்லாம் குறைக்கணும், டேக்ஸ் பேர்டன்ஸ் இந்த மாதிரிலாம் விலையெல்லாம் குறைக்கணும், அப்புறம் சிவில் ரைட்ஸு, மக்களோட ரைட்ஸை பற்றி அவங்க வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயத்தில் போராடினாங்க. தட் இஸ் போராடினாங்கனாக்கா இது வந்து டீசெண்டாக அவங்க பெட்டிஷன் மாதிரி எழுதி பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட ஒவ்வொன்றா விஷயம் கேட்ட விஷயம் தான். இந்த மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட் 20 வருஷத்துக்கு மக்களோட வெல்ஃபேருக்காக இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து இருந்தாங்க. Unfortunately, their efforts did not bring many changes in the policies of the administration of British in India. In the beginning, the Britishers had a favorable attitude towards the Congress, but in 1887, this attitude began to change. They did not fulfill the demands of moderates. They then only achievements of Congress was the enhancement of the Indian Council Act 1892 that enlarged the legislation by adding a few non-official members and passing of resolutions for holding Indian civil services examinations simultaneously in London and in India. Many leaders gradually lost faith in the constitution process. Even though Congress failed to achieve its goal, it succeeded in creating national awakening and instilling in the minds of the Indian people a sense of belonging to one nation. They provided a forum of India people a sense of belonging. They provided a forum for the Indians to discuss major national issues. By criticizing the government policies, they gave the people valuable political trainings, though they were not ready to take aggressive steps which would bring them in direct conflict with the government. The most significant achievement was the foundation of strong national movement. ஸோ அப்புறம் போக போக இந்த 1887 என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் ரூலர்ஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா அவங்க பெருசாக ஒன்றும் ஆக்ஷன்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சார்ந்த மாதிரி, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்த்து நம்ம ஏதோ ஒரு பிளான் கேட்டால் அதெல்லாம் இவங்க கண்டுக்காமே இருந்தாங்க, அந்த ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் தான் 1892 என்ன பண்ணாங்கனாக்கா, இவங்க இன்னொரு சில மெம்பர்ஸ், யாரே இந்த நேஷனல் காங்கிரஸ்காரங்க இன்னொரு சில நான் மெம்பர்ஸ், அஃபிஷியல் மெம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா லண்டன்லேயும் இந்தியாவிலையும் நடத்துகிற மாதிரி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த டோட்டலாக பிரிட்டிஷ்காரங்க மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. என்ன தான் காங்கிரஸ்காரங்களோட கோல் ஃபெயிலாக இருந்தாலும், அதாவது அவங்க வந்து அச்சீவ் பண்ணுற கோல் ஃபெயிலாக இருந்தாலும், அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னென்னாக்கா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்த எல்லா மக்களுக்கும் நாம் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, ஒன் நேஷன், நமக்கு சுதந்திரம் வேணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டாங்க, அது விதைச்சாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அக்ரெசிவாக ஃப்யூச்சரில் ஃப்ரீடம் மூமெண்ட்டாக மாறிடுச்சு.
The Britishers, who were earlier supported the moderates, soon realized that the movement could turn into national force and would drive them out of the country. This totally changed their attitude. They passed strict laws to control the education, curbs and press. Minor occasions were given to win over some Congress leaders. The British Viceroy Lord Curzon was staunch imperialist and believed in the superiority of English people. He passed an act in 1898 making it an offence to provoke people against British rulers. He passed Indian Universities Act in 1904 imposing stiff control over Indian University. Curzon was out to suppress a rising nationalism in India. This was evident from what he did in 1905, about which you will read in next section. Right. இது போக போக என்னாச்சுனாக்கா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. சரி, இந்த இந்தியன் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆப்போசிட்டாகவே நம்மளை வந்து இந்த இந்தியாவோட துரத்துறதுக்கு உண்டான ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டு இருக்கு, பெரிய நேஷனல் ஃபோர்ஸாக மாறிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்டிடியூடே மாறி போச்சு இந்தியன் பீப்புள் மேலே. ஸோ என்ன ஆச்சுனாக்கா 1898 அவர் வந்து பிரிட்டிஷ் வைஸ்ராயாக இருந்தால் லார்ட் கர்சான் வந்து என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணார். அந்த ஆக்டில் என்ன இருந்துச்சுனாக்கா, யாருமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ்க்கு எதிர்ப்பில் தூண்டி விடக்கூடாது, அது தப்புங்கிற மாதிரி ஒரு ஆக்டை வந்து இது ஆரம்பித்தார், க்ரியேட் பண்ணார். அப்புறம் 1904 பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியும் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து இதுதான் நடத்தணும், இதெல்லாம் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம்.